ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு லக்ஷ்மி கிச்சன் ரெசிபி. இங்கே பாருங்கள், நான் ஒரு பரோட்டா, நல்ல ஒரு லேயர் பரோட்டா இது. அதை நான் செய்துட்டு இந்த மாதிரி இப்போ பிச்சு காமிக்கிறேன். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. இப்போ நம்ம என்ன தான் சாப்பாடு சாப்பிட்டாலும் இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு பரோட்டா செய்து சாப்பிட்ற திருப்தி ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது சாப்பிடும்போது நம்மளால் உணர முடியும். பாருங்கள், ரொம்ப நல்லா வந்திருக்கு. இப்போ வாங்க அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முந்தி என்னோடய வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். லேயர் பரோட்டா செய்கிறதுக்கு முதல்ல ஒரு 1/2 கிலோ மாவு எடுத்துக்கலாம். அதில் தேவையான அளவுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட்டை சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம், ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கையால் எல்லாம் ஒன்று சேர்கிற அளவுக்கு அந்த சர்க்கரை சால்ட் எல்லாம் கரையிற அளவுக்கு இதே மாதிரி பிசைஞ்சு இந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் நல்லா மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கையால் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வரையும் இதே மாதிரி நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிருக்கேன். பாருங்கள், சூப்பராக பிசைஞ்சிட்டேன். மாவு நல்லா பிசைஞ்சிருக்கேன் பாருங்கள். நல்லா நம்ம கை வச்சு இந்த மாதிரி நல்லா அமுக்கி வச்சுட்டு இப்போ எப்படி இருக்கணும்னா இந்த மாதிரி குத்தணுன்னா மாவு இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ நம்ம அப்படியே ஒரு கவர் வச்சு மூடிட்டு இதை நம்ம ஒரு 1 ஹவர்லேருந்து 1.5 ஹவர் வரையும் அப்படியே ஊற விடலாம். மாவு அப்படியே ஊறிட்டே இருக்கட்டும். நல்லா மாவு இப்போ ஒரு 1 ஹவர்லேருந்து 1.5 மணி நேரம் வரையும் நல்லா ஊறிருக்கு. இப்போ திரும்பவும் நல்லா கை வச்சு இதே மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு இப்போ நம்ம தேவையான அளவுக்கு இதே மாதிரி நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். கையில் எண்ணெய் தடவிட்டு அப்படியே லைட்டாக உருட்டிக்கலாம். நம்ம கையில் எண்ணெய் தடவிட்டு உருட்டும் போது நல்லா சூப்பராக அந்த மாதிரி வந்துடும். நம்ம தேவையான சைஸுக்கு இப்போ எல்லாத்தையும் நம்ம உருட்டி வச்சுக்கலாம். பாருங்கள், நான் கொஞ்சம் பெருசாகவே எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சின்ன சின்னதாக கூட உருட்டிக்கலாம். நான் ரொம்ப பெருசாக எடுத்திருக்கேன் கொஞ்சம் போல். இப்போ இது மேலே நான் பட்டரை நல்லா உருக்கிட்டு மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பட்டரை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே தேய்ச்சிக்கலாம். உங்களுக்கு பட்டர் வேண்டான்னா நீங்கள் ஆயில் கூட எடுத்துக்கலாம். திரும்ப அதே கவர் போட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் நல்லா. இப்போ நல்லா ஒரு 1/2 மணி நேரம் மேலேயே ஊறிருக்கு பாருங்கள். சூப்பராக ஊறிடுச்சு பாருங்கள் மாவு. நம்ம கை வச்சு பார்த்தாலே தெரியுது, ரொம்ப சாஃப்டாக இருக்குது மாவு. இதை இப்போ அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கலாம், நல்லா பரோட்டாவை தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம தேய்க்கிறது தான் இதில் ஸ்பெஷலே. நல்லா கையில் இந்த மாதிரி அமுக்கிட்டு நல்லா பூரி கட்டை வச்சு நல்லா நம்மளால் எவ்வளோ பெருசாக நம்ம தேய்ச்சி எடுத்துக்க முடியுமோ அதே அந்த அளவுக்கு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம மாவு நல்லா ஊறி இருக்கிறதுனால நம்ம தேய்க்கிறதுக்கு நல்லா சூப்பராக வருது. இப்போ இதில் நம்ம அப்படியே இந்த பட்டர் வச்சுருக்கோம் இல்லையா, அதை அப்படியே மேலே நல்லா தடவிக்கலாம். இந்த மாதிரி நல்லா எங்கே பார்த்தாலும் நல்லா தேய்ச்சிக்கலாம். இப்போ இதில் அப்படியே கொஞ்சமாக மைதா மாவு மேலே அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் ஃபுல்லாக இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு இதை அப்படியே இந்த மாதிரி நம்ம மடிச்சுக்கலாம். இப்போ நம்ம நார்மலாக பரோட்டா செய்வோம் இல்லையா, அந்த மெத்தட் இல்லை இது. மாவுலாம் ஒன்று தான், ஆனால் இதை நம்ம இந்த மாதிரி லேயராக வர மாதிரிக்கே செய்ய போகிறோம். இப்போ அதே மாதிரி திரும்பவும் இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கலாம். ஃபுல்லாக எல்லாத்தையும் நம்ம சின்னதாக வர்ற அளவுக்கு இதை மாதிரி மடித்து இதே மாதிரி பட்டர் தடவி மைதா மாவு அப்ளை பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் லாஸ்ட்டாக இந்த சைஸ்க்கு வந்திருக்கு பாருங்கள். திரும்பவும் இதை நம்ம அப்படியே உருண்டையாக உருட்டிக்கலாம். ஆல்ரெடி நம்ம உருண்டையாக தான் இருந்தது, அதை தான் நம்ம நல்லா தேய்ச்சிட்டு திரும்பவும் இதை மாதிரி உருண்டையாக உருட்டி எடுத்தாச்சு. இப்போ திரும்பவும் இதே மாதிரி உருண்டையாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பரோட்டா இதை மாதிரி செய்து பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் செய்யவே மாட்டாங்க. இப்போ அவங்களுக்கு தான் இந்த மாதிரி ஒரு பரோட்டா நம்ம செய்து காமிச்சிருக்கோம். ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் இது. நம்ம எப்படி சப்பாத்தியெல்லாம் தேய்ப்போமோ அதே மாதிரி தான் தேய்ச்சிட்டு நம்ம அப்படியே மடிக்க போகிறோம். அவ்வளோதான், நம்மளுக்கு தேவையான சைஸில் அப்படியே மடிச்சுக்க போகிறோம், அவ்வளோதான். இதில் பாருங்கள், நம்ம ஒரு பேப்பர் எப்படி மடிப்போமோ அதே மாதிரி தான் மடிச்சுக்க போகிறோம். எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சம் இடையில நம்ம எண்ணெய் மைதா மாவுலாம் தேய்க்கும் போது லேயர் ரொம்ப சூப்பராகவே வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம பட்டர் ஆட் பண்ணிவிட்டு மைதா மாவு சேர்க்குறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியான மெத்தட், வேறு ஈஸியாகவும் செய்திடலாம். பாருங்கள், இப்போ இதில் நம்ம ஃபைனலாக எல்லாமே நம்ம செய்து முடிச்சுட்டு நம்ம அப்படியே வேக வச்சு எடுக்கிறது தான் இதில் ஒரு வேலையே. இப்போ பாருங்கள், இதே மாதிரி நல்லா உருட்டிக்கிட்டு இப்போ மீதம் இருக்கிறதையும் நம்ம இதே மாதிரி செய்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு மொத்தமாக ஒரு 5 பரோட்டா வந்திருக்கு பாருங்கள். நல்ல பெரிய சைஸில் வர வந்திருக்கு.
இதை அப்படியே ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து இந்த மாதிரி பூரிக்கட்டையை வச்சு திரும்பவும் நம்மளுக்கு தேவையான சைஸில் நம்மளுக்கு பெருசாகவோ இல்லை சின்னதாகவோ நம்ம தேய்ச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா மாவு வந்து ஊற வச்சதுனால ரொம்ப சூப்பராக வருது பாருங்கள். நான் கொஞ்சம் பெரிய சைஸாகவே இந்த மாதிரி திரட்டிருக்கேன். இந்த மாதிரி நல்லா பூரிக்கட்டையால் இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக தேய்ச்சிட்டு நம்ம ஒரு தோசைக்கல் வச்சு வேக வச்சு எடுக்க வேண்டியது தான். பாருங்கள், ரொம்ப சூப்பராக தேய்ச்சாச்சு. நம்ம அப்படியே இதை தோசைக்கல்லில் போட்டு 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுக்க போகிறோம். ரொம்ப ஈஸி தான், ரொம்ப சிம்பிள் வேலை தான். இதில் அப்படியே கொஞ்சமாக மேலே வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வச்சுருக்கோம் இல்லையா பட்டரு, அதை அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக போட்டால் போதும், ரொம்ப வேண்டியில்லை, ரொம்பவும் தேவைப்படாது. இப்போ 2 பக்கமும் நல்லா வேக வைக்கணும், அதுதான் இதில் வந்து ஒரு வேலை. இப்போ திரும்பவும் கொஞ்சமாக பெரட்டி போட்டு இதில் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கலாம் பட்டரு. பாருங்கள், கிட்டத்தட்ட வந்து நல்லா வெந்திருக்கு பாருங்கள். 2 பக்கமே நல்லா சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள். ரொம்ப சாஃப்டாகவும் வந்திருக்கு, ரொம்ப நல்லாவும் வெந்துருச்சு பாருங்கள். இதை அப்படியே எடுத்துட்டு நம்ம இதே மாதிரி எல்லாத்தையுமே செய்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் 2வது செய்துட்டேன். இப்போ மொத்தத்தையும் நான் செய்து எடுத்துட்டேன் பாருங்கள். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இங்கே பாருங்கள், நம்ம லேயர் நம்ம மடித்தோம் இல்லையா, அதில் எவ்வளோ ஒரு சூப்பராக மடிப்பாக வந்திருக்கு பாருங்கள். நான் தான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப சாஃப்டாகவும் வந்திருக்கு. நான் இதுக்கு வந்து ஒரு குருமா வச்சுருக்கேன், மசாலாலாம் போடாமல் ரொம்ப சிம்பிள் மெத்தடில் ஒரு குருமா வச்சுருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. பரோட்டாவும் ரொம்ப நல்லா வந்திருந்தது. நாங்கள் வந்து செய்து சாப்பிட்டோம். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி மெத்தடில் செய்து சாப்பிடுங்க. பரோட்டா செய்ய தெரிலன்னு செய்யாமல் இருக்காதீங்க, சூப்பராக செய்து எல்லோரும் சாப்பிடுங்க. நீங்களும் எல்லோருக்கும் செய்து கொடுத்த திருப்தி இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்கள் லக்ஷ்மி.